ஐயா சாமி, உண்மையிலே முடியலங்க. ரொம்ப ஓவரா தான் போயிட்டுருக்காங்க சில விஜய் ஃபேன்ஸு. அவங்களோட லிமிட்டை தாண்டி தற்குறித்தனம் பண்ணிட்டுருக்காங்க. அதுதான் உண்மை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த பொங்கலில் வந்து ஜனநாயகன் அப்புறம் பராசக்தி 2 படம் வர மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பராசக்தி வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க, நாங்கள் பொங்கல் அப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. 14th ஜனவரி ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் இருந்தது அந்த படத்தை. ஆனால் ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் தீபாவளிக்கே, அதாவது போன தீபாவளிக்கே வந்து வர வேண்டிய அந்த படத்தை வந்து நாங்கள் பொங்கலுக்கு வரோன்றது வந்து சொன்னது வந்து அவங்க ப்ரொடக்ஷனு. பொங்கலுக்கு வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா வரல. ஏன் கேட்டிங்கன்னா சிபிஎஃப்சியோட இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிலிம் சர்டிஃபிகேஷனில் இருக்கிற அந்த பேனல் வந்து பல கட்டிங்ஸ்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஒத்துக்கல. அவங்களுக்கு கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஆக்சுவலி இந்த சர்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கலன்னதுமே அவங்க வந்து திருப்பி வந்து மறுஆய்வுக்கு வந்து சொல்லியிருக்கணும். அது வந்து எங்கேயோ மும்பையோ புனேவோ ஏதோ பண்ணுவாங்க போல இருக்கு. அது வந்து ஒரு 15 to 20 நாள் எடுத்துப்பாங்க போல இருக்கு. டைம் இருந்துமே வந்து ஏனோ தெரியல இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அந்த மேல்முறையீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போல. அதுக்கப்புறம் வந்து சிபிஎஃப்சி மேலேயே வந்து கேஸ் போடுறான்னு சொல்லிட்டு அது வேற எங்கேயோ ஸ்பின் ஆகி இதை வந்து இவ்வளோ நடந்துமே வந்து அந்த படத்தோட ஹீரோவும் வந்து வாய் திறக்கல. அந்த ப்ரொடக்ஷனும் வந்து கிளியரான ஒரு இன்புட் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கல. இதனால என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, விஜய் ரசிகர்கள் பராசக்தி வந்ததுனால தான் வந்து இவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் கிடைக்காத மாதிரி வந்து ஒரு நெகட்டிவிட்டி ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த சிவகார்த்திகேயனோட பிரின்ஸ் மூவியில் வந்த சில பல நெகட்டிவ் ரிவ்யூஸை வந்து கட் பண்ணி ஒட்டி காலையில், அதாவது படம் வந்து ரிலீஸே ஆகலை அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து நெகட்டிவிட்டி ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. பராசக்தி ஊத்துக்குச்சு, படுத்துக்குச்சு, தீவும் பரவாயில்ல, ஒன்றும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப வந்து ஓவராக தான் போயிட்டாங்க விஜய் ஃபேன்ஸு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிலே ஆனதுக்கு, இந்த இஷ்யூ ஆனதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கணும்னா கேவிஎன் ப்ரொடக்ஷனும் மற்றும் அந்த படத்தில் நடித்த அந்த நடிகர் தான் எடுத்துக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு பராசக்தியை போட்டு அடின்னு அடிச்சு, அதுவும் வந்து 10th ரிலீஸ் ஆச்சா உடனே பாரு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலன்னா இங்கே வந்து எந்த படமே ஓடாதுன்ற மாதிரி வந்து ஓவராக பில்டப் பண்ண. அதுக்கப்புறம் போகியிலேருந்து வந்து பராசக்தி வந்து பிக்கப் ஆகி அது வந்து ஒரு லெவலுக்கு வந்து கொஞ்சம் ஹிட் ஆக. ஏன்னா பராசக்தி வந்து நம்ம மொழிப்போரை பற்றி வந்து பேசுகிற ஒரு படம். அதுக்கு சப்போர்ட்லாம் பண்ணாமல் விஜய் ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, எஸ்கேவை வந்து ரொம்ப டார்கெட் பண்ணாங்க. சரி, எஸ்கேவை டார்கெட் பண்ணாங்கன்றதை தாண்டி என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு லெவல்லாம் தாண்டி ஒரு தற்குறித்தனத்தின் எல்லையே வந்து மீறிட்டாங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நேற்று வந்து எஸ்கே அவர்கள் தன்னோட ஃபேமிலி ஃபோட்டோ, எப்போதும் வந்து பொங்கலுக்கு வந்து தன்னோட ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்து வந்து எல்லாருக்கும் வந்து பொங்கல் வாழ்த்து தெரிவிப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் எஸ்கேவோட பொண்ணு, அது வந்து குழந்தைங்க, அந்த குழந்தை மேலே வந்து அபியூசிவ் கமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க சில பல தற்குறி விஜய் ஃபேன்ஸு. இது வந்து ஆக்சுவலி வந்து நம்ம இப்பயே வந்து தடுக்கலைன்னா இது வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த பதிவு, அசிங்கமான பதிவுலாம் போட்டு வந்து எஸ்கே ஃபேமிலி வந்து அட்டாக் பண்ணுறாங்க பாருங்களேன். அவங்கள அந்த ஸ்பேஸில் வந்து எஸ்கே ஃபேமிலியோட அதாவது மெம்பர்ஸ், அதாவது அவங்க ஒய்ஃப், அவங்க பொண்ணெல்லாம் வந்து தப்பாக பேசுகிறாங்கல்ல, அவங்க மேலே வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அந்த ரசிகர்களோட தலைவர் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் பாவம் பனையூரில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பார், தூங்கிட்டு இருப்பார், சரக்கு அடிச்சுட்டு. அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. இன்னும் வந்து இதேமாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா இவங்க மேலே வந்து போக்சோ போட்டு ஒரு 4-5 பேரை வந்து ஒரு 2-3 வருஷம் உள்ள தள்ளி உட்கார விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், களி சாப்பிட. அப்போ வந்து இவங்கெல்லாம் திருந்துவாங்க.